ஒரு கிராமத்துல அரவிந்த் அனுசூயம்மா தம்பதிங்க இருந்தாங்க. மகனான சுரேஷ், மருமகளான அவனி. சுரேஷ் செஞ்ச வியாபாரத்தினால அந்த குடும்பம் ரொம்ப கடனுக்கு ஈடாயிருச்சு. கடனை தீக்கிறதுக்காக இருந்த வீடு, வயல எல்லாமே வித்துட்டாங்க. அவங்க கையில ஒத்த ரூபாய் இல்லாம கடன் எல்லாம் தீர்த்துட்டு அந்த ஊர்ல இனிமே இருக்கிறது வேண்டான்னு போட்ட துணியோட அவங்க அந்த ஊரை விட்டே கிளம்புனாங்க. நடந்து நடந்து ரொம்ப தூரம் கால் வலி எடுத்துருச்சு. ஐயா, நம்மளுக்கு எந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஒரு காலத்துல 10 பேருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த குடும்பம் நம்மளுது. இப்போ நம்மளுக்கே சாப்பாட்டுக்கு கூட கதி இல்லாம கிளம்பிட்டோம். என்னாலதானே உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை, என்ன மன்னிச்சிடுங்க. ஏங்க, எதுக்காக அவ்வளவு கவலையோட பேசுறீங்க? பணம், சொத்து, சுகம்ன்றது இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். நீங்க நல்லா இருக்கும்போது எங்க எல்லாரையும் நல்லா தானே பாத்துக்கிட்டீங்க. கஷ்டமா இருக்கிற இந்த நேரத்துல கூட நாங்க சந்தோஷமா தான் உங்க கூட இருக்கோம். நீங்க முதல்ல தைரியமா இருங்க. நீங்களே தைரியமா இல்லனா எங்களுக்கு யாரு தைரியம் சொல்லுவா? அப்பா, அம்மா சொல்றது உண்மைதான். நம்ம கடனை தீக்கிறதுக்காக தானே சொத்து பத்த எல்லாம் இழந்தோம். ஆனா நம்ம கௌரவத்தை நம்ம இழக்கலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மனசுல தெம்பு இருக்கு. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களை கண் கலங்காம பாத்துக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. மாமா, சுரேஷ் சொன்னது உண்மைதானே. நம்ம கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம மறுபடியும் பணத்தை சம்பாதிப்போம். யாருமே பிறக்கும் போது பணக்காரனா பிறக்கிறது இல்லையே. நம்மளும் அப்படிதான். நம்ம கையில தெம்பு இருக்கு, நம்ம கஷ்டப்படலாம். ரொம்ப இருட்டாவுற நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு இந்த காட்டுக்குள்ள நம்ம எங்க தங்குறதுன்னு தான் முதல்ல பாக்கணும். இப்படி அவங்க பேசிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போனாங்க. இப்படியே காட்டுக்குள்ள உள்ள போனப்போ அங்க பெரிய அரச மரம் இருந்தது. அந்த மரம் ரொம்ப பெருசா, ரொம்ப விஷாலமா காடு முழுக்க பரவி இருந்தது. அந்த காட்டுல விலங்குங்க இருக்கிறதுனால கீழே படுத்தா அவ்வளவு சேஃபா இல்ல அப்படின்னு அவனே புரிஞ்சுக்கிட்டா. அத்த, அந்த மரத்தை பாத்தீங்களா, எவ்வளவு விஷாலமா இருக்கு அப்படின்னு. நம்ம கீழே உக்காந்தா காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் வரும். நம்ம இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு அந்த மரத்து மேலேயே எங்கேயாவது ஒரு பக்கத்துல உக்காந்துக்கலாம். சுரேஷ் மாமா, நீங்க 2 பேரும் நம்ம அது மேல உக்காரதுக்கு ஏதாவது புதர் மாதிரி ஏற்பாடு பண்ணா மேல உக்காந்துக்கலாம். ஆமாங்க, மருமக சொல்றது என்னவோ உண்மைதான். இந்த காட்டுக்குள்ள நைட்டு நேரத்துல கீழே படுத்தா விலங்குங்க எல்லாம் வந்துரும். அதனால மருமக சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் மரத்து மேல ஏறி ஒரு சின்ன வீடு மாதிரி குட்டியா கட்டுங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம அதுலயே தங்கிக்கலாம். சரி அனிசூயா, மருமக சொன்ன மாதிரியே செய்யலாம். அப்பா சுரேஷ், வாப்பா, அங்க போய் மூங்கில் கம்புங்களை கொண்டு வரலாம். காட்டுல இருந்து மூங்கில் கம்புங்களை எடுத்துட்டு போய் அப்படியே அங்க மரத்துல வச்சு நல்லா கட்டி ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிக்கிட்டோம்னா இன்னைக்கு நைட்டு நம்ம அதுக்குள்ளேயே தங்கிக்கலாம். வாப்பா. சரிங்கப்பா, இந்த மூங்கில் கம்புல நம்ம குட்டியா ஒரு சின்ன குடிசை வீட கட்டிக்கலாம்ப்பா. இப்படி அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு அந்த மரத்து மேல மூங்கில் கம்பால ஒரு குடிசை வீட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி கட்டுனாங்க. அத்த, பாத்தீங்களா நம்ம குடிசை வீடு எவ்வளவு நல்லா இருக்கு. குருவிங்களோட கூண்டு மாதிரி இருக்கு. இங்க காத்து கூட ரொம்ப சில்லுன்னு எவ்வளவு நல்லா வருது பாருங்க. ஆமாமா அவனே, கடவுள் ஒரு பக்கம் கதவை மூடுனா இன்னொரு பக்கம் கதவை திறப்பாங்கிறது உண்மையாதான் போச்சு. இவ்வளவு நாளா நம்ம பூமி மேல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப பறவைங்க மாதிரி மரத்து மேல வாழ்க்கையை நடத்துறோம். அம்மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. இங்க பாருப்பா, என்கிட்ட கொஞ்சோண்டு அரிசி பருப்பு, உப்பு, காரம் இவ்வளவுதான்ப்பா இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே இல்ல. அம்மா அவனே, நீ சுரேஷ கூட்டிட்டு போய் காட்டுல ஏதாவது காய்கறிங்க கிடைக்குதான்னு பாருமா. நீ வராங்கட்டியும் நான் கீழே ஒரு சின்ன அடுப்ப பார்த்து பத்த வச்சு வைக்கிறேன். சரிங்கத்த. சுரேஷ், வாங்க நம்ம 2 பேரும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இருட்டிலே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போனாங்க. அவங்களுக்கு காட்டு கத்திரிக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா இவ்வளவும் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்கட்டியும் அனுசூயம்மா ஒரு சின்ன கல்லுல அடுப்ப செஞ்சு வச்சிருந்தாங்க. அத்த, நீங்க அடுப்ப பத்த வச்சிட்டீங்கல, உங்ககிட்ட இருக்கிற அரிசி போட்டு சாப்பாடை வெடிச்சிருங்க. நான் கொண்டு வந்திருக்கிற பச்சை மிளகா, தக்காளி, அந்த பருப்பு போட்டு கொஞ்சமா சாம்பார் வச்சிடுறேன். கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுறேன். சரிம்மா, என் மருமகளோட கை ருசி அப்படின்னா சாக்ஷாத் எங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். நீ சமைக்கிற அந்த வாசனைக்கு வயிறு ரொம்பிடுமே. மாமியார் மருமக சேர்ந்துக்கிட்டு கீழிய அடுப்புல சமையல முடிச்சாங்க. சமைச்சதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாட்டா மூங்கில் மரம் வீட்லயே உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடெல்லாம் மேல எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது
அந்த வழியா ஒரு வயசானவரு ரொம்ப சோர்வோட அவங்க முன்னாடி வந்து நின்னாரு. ஐயா, இங்க யாராவது இருக்கீங்களா? நான் 2 நாளா வழி தவறி இந்த காட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு 2 நாளாச்சு. யாரோ காட்டுக்குள்ள சமைக்கிற அற்புதமான வாசம் வந்தது, அதனாலதான் வந்தேன். எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறீங்களா? ஐயோ, வயசானவரு பசியில இருக்காரு. அனுசூயா, பாவம், அவருக்கும் சேர்த்து பரிமாறு. ஐயா, வாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க. அதான் எங்களோட மூங்கில் வீட்டுக்கு. மேல இலை வச்சிருக்கேன், கை காலு கழுவிட்டு வாங்க. அம்மா, அவனே அவருக்கு பரிமாறு. ஐயா, வாங்க ஐயா. பெரியவரே, உட்காருங்க. சாம்பாரு, சாதம், பொரியல், வயிறு நிறைய சாப்பிடுங்க. அப்போ ராமையா பசியில அவசர அவசரமா சாப்பிட்டாரு. அந்த ருசிக்கு அவரு கண்ணுல கண்ணீர் வந்தது. அம்மா, இந்த மாதிரி ஒரு சமையல என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லம்மா. உன்னோட கையில உண்மையிலேயே பெரிய அற்புதமே இருக்குமா. 2 நாளா இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு கிடைக்காம வழி தவறி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்க சமையலால என் வயிறு நிறைஞ்சது. ஆமா, நீங்க யாரு? ஐயா, எங்களோட இது ராமாபுரம். நாங்க கடன் தொல்லைய தாங்க முடியாம சொத்து பத்தெல்லாம் வித்து கடனை தீர்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். அடடே, அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு வந்தீங்களா? ஆனா உங்க சமைக்கிற ருசிய பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த காட்டு வழியா எத்தனையோ மிலிட்ரி மேனுங்க, எத்தனையோ வழிபோக்குக்காரங்க இந்த வழியாதான் போவாங்க. காட்டுல அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்க மருமக நல்லா சமைக்கிறாளே, நீங்க இங்கேயே ஒரு ஹோட்டலை எதுக்கு ஆரம்பிக்க கூடாது? அவங்களுக்கும் வயிறு நிறையும், உங்களுக்கும் கை நிறைய காசு வரும்ல. என்ன ஹோட்டலா? ஆனா எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கொஞ்சம் கூட காசு இல்லையே பெரியவரே. நாங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? நானும் ஒரு காலத்துல பெரிய வியாபாரியா இருந்தவன் தான். என் கையில கொஞ்சம் தங்க நாணயத்தை வச்சிருக்கேன். அத உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். இதை எடுத்துட்டு போய் பக்கத்தூர் கடையில வித்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ட்ரீ ஹவுஸ்லயே ஒரு பெரிய ஹோட்டலை ஆரம்பிச்சு வியாபாரத்தை ஆரம்பிங்க. நான் சொன்ன மாதிரியே ஹோட்டலை ஆரம்பிச்சா உங்க கஷ்டம் எல்லாமே தீந்து போயிடும். ஐயோ பெரியவரே, சாப்பாடு போட்டுட்டு காசை வாங்க கூடாது, அது பெரிய பாவம். ஐயோ, இத நான் சாப்பாட்டுக்காக கொடுக்கலமா, உங்களுக்கு கொடுக்கற காணிக்கேன்னு நினைச்சுக்குங்க. இத வேண்டான்னு சொல்லாதீங்க. என் வார்த்தையை கேட்டு இந்த வழியா போறவங்களுக்கு வயிறு நிறைய சமைச்சு சாப்பாடு போடுங்க. கண்டிப்பா நீங்க கொஞ்ச நாள்லயே முன்னேறிடுவீங்க. அதே மாதிரி சுரேஷ் மறுவது நாள் பக்கத்து ஊரு கடைக்கு போய் சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் அப்படின்னு எல்லாமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பாத்திரத்தையும் வாங்கிக்கிட்டு அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அதே காட்டுல இன்னும் கொஞ்சம் பெருசா அந்த வீடு கட்டுனாங்க. அப்படியே கீழே ஒரு போர்டையும் போட்டாங்க. ருசி ருசியான வெஜிடபிள் ஹோட்டல் அப்படின்னு ஒரு போர்டு கூட போட்டாங்க. அத்தை, இவ்வளோ பொருளுங்களை மேல தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம்ல. நம்ம மெதுவா ஒரு கயிறை கட்டி இந்த பொருளுங்களை அந்த கயிறு மூலியமா மேல எடுத்துட்டு போனா எப்படி அத்தை? நான் ஒரு கயிறை கட்டுட்டா? மருமகளே, ரொம்ப நல்லா தெளிவாதான் யோசிச்சிருக்க. இங்க பாருப்பா சுரேஷ், ஒரு கூடை ஒரு கயிறு அதை வாங்கிட்டு வா. மருமக சொன்ன மாதிரி சமைக்கிற பொருளை அந்த கூடல வச்சே கீழே அனுப்பலாம். ஒரு வேலை விலங்குங்க ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாரும் மரத்து மேலே இருக்கலாம். சுயமா, பரவாயில்லையே, நல்லா தான் யோசிச்சிருக்கேன். நான் கீழே நின்னுக்கிட்டு வர கஸ்டமரை கவனிக்கிறேன். பையன் நீங்க குடுக்கற பொருளுங்களை கூட வழியா கீழே வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த ட்ரீ ஹவுஸ் பிசினஸ நம்ம இன்னைக்குல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அனுசூயம்மா அவனி 2 பேரும் மரத்து மேலேயே அடுப்ப பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வழியா போற ஜனங்க சமைக்கிற வாசனை எங்க இருந்து வருதுன்னு பார்த்து மரத்து மேல ட்ரீ ஹவுஸ் ஹோட்டலை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 வியாபாரிங்க அந்த வழியா வந்தாங்க. அதுல வீரையா அப்படிங்கிற பெரிய வியாபாரி, என்னையா இங்க ஹோட்டல் இருக்குன்னு போர்டை போட்டிருக்கீங்க, உண்மையிலே இங்க ஹோட்டல் இருக்கா? நாங்க பெரிய ரிச்சு, எங்களுக்கு சுத்தம் இல்லாத சமையலெல்லாம் பிடிக்காது, சுத்தமான சாப்பாட கொடுப்பீங்களா? ஐயா, என்னங்கய்யா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட மருமக, என் பொண்டாட்டி நல்லா சுத்தபத்தமா சமைச்சு அந்த சமையல் சாப்பாட ஒரு கூடையில வச்சு எங்களுக்கு கீழே கொடுத்து விடுவாங்க. அததான் கீழே இருக்கிற கஸ்டமருக்கு நாங்க கொடுக்குவோம். சுத்தத்துக்கு நாங்க கேரண்டி. ஓஹோ, அப்படியா? சரி சரி, எங்க ஒரு சாப்பாடை கொண்டு வாங்க பாக்கலாம். அம்மா, 2 பேரு சாப்பாடுக்கு வந்திருக்காங்க.
அவங்களுக்கு சுட சுட முருங்கக்காய் சாம்பாரு, அப்படியே வெங்காய சாம்பாரும், சாப்பாடு, அப்பளம், சப்பாத்தி எல்லாமே கொடுத்து விடுங்க. அப்படி சொன்ன உடனே சுட சுட சாதம், சாம்பார், நெய், பொரியல், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்தையும் கூடையில வச்சு அனுப்புனாங்க. சுரேஷும் அவங்க 2 பேருக்கும் பரிமாறினாங்க. வந்தவங்களும் சாதத்துல சாம்பாரு நெய்ய ஊத்தி சாப்பிட்டுட்டு, ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! அரவிந்த் ஐயா, இது உண்மையிலேயே சாப்பாடுல அமிர்தம். என் வீட்லயும் நிறைய சமையல்காரங்க இருக்காங்க, இவ்வளோ அற்புதமான ருசிய பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள வெயில்ல நடந்து வந்து இவ்வளோ அற்புதமான சாப்பாட சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு ருசி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லயும் இல்ல. எல்லாம் உங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்களோட ஆசீர்வாதங்க ஐயா. என்னோட பொண்டாட்டி, என் மருமக பரிசுத்தமா நல்ல மனசுல சமைக்கிறாங்க. உங்க ஹோட்டலை பத்தி சிட்டிக்கு போய் நிறைய பேருக்கு சொல்றோம். இந்த வழியா வர எங்க ஜனங்களை எல்லாரையும் இங்கே சாப்பிட அனுப்புறோம். இப்படி வீரபத்ரையா இந்த பக்கம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரு வெளியே போய் நிறைய பேருக்கிட்ட சொல்லி நிறைய பேரும் அக்கம் பக்கம் ஊர்ல இருந்தெல்லாம் இந்த வழியா வரும்போது சாப்பிட்டு போனாங்க. ஒவ்வொரு நாளும் 10 பேரு போய் 100 பேரு கூட அந்த வழியா வர ஆரம்பிச்சாங்க. அம்மா, அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து விதவிதமா அழகா ருசியா சமைச்சாங்க. உங்க வியாபாரம் 3 பூ 6 காய் மாதிரி வளர்ந்தது. பாத்தியாமா அவனி, ராமையா சொன்ன மாதிரி நம்ம ட்ரீ ஹவுஸ் கிச்சனுக்கு எவ்வளவு நல்ல பேரு வந்துச்சுன்னு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரு பசிய நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால நம்மளுக்கு நல்ல லாபம் வருது. இது எல்லாமே உன்னாலதாமா. நீ மட்டும் அன்னைக்கு மரத்து மேல இருக்கலாம் அப்படின்னு யோசனை குடுக்கலனா இது நடந்திருக்குமா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க சமையல் அறைக்கு நீங்க தான் மகாராணி. உங்க அற்புதமான கையால நீங்க சமைக்கும் போது நான் உதவிதான் செய்யறேன். மாமா சுரேஷோட உதவி, நம்ம 2 பேரோட கைகுணம், இது எல்லாமே தான் நம்மளோட ஜெயம். அம்மா, அப்பா, அவனி, நேத்துதான் நம்ம கையில இருக்கிற தங்க நாணயம், பணம் எல்லாத்தையும் கணக்கு போட்ட. நம்ம ஊர்ல இழந்த எல்லா சொத்தை விட இது மதிப்பு அதிகம். இதால நம்ம கடன் தீந்துரும். அப்பா சுரேஷ், இப்பவே நான் போய் நம்ம கடன் எல்லாம் தீர்த்துட்டு வந்துடுறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் நம்ம ஊருக்கு போய் அங்க வீட்டை வாங்கி அங்கே இருக்கலாமா, இல்ல இங்கே இருந்துடலாமா? ஏங்க, இவ்வளவு நாளா நம்மளுக்கு இடத்த கொடுத்தது இந்த அரச மரம். இங்கேதான் இருக்கணும். எதுக்காக ஊருக்கு போனோம்? இந்த வழியா வரவங்களோட பசிய தீக்கிறது தான் நம்மளோட கடமை. வேணும்னா இந்த மரத்துக்கடியிலே பெரிய வீடை கட்டிக்கலாம். நம்ம ட்ரீ ஹவுஸ் கிச்சன் மட்டும் இந்த மரத்துக்கு மேல எப்பவுமே இப்படியே இருக்கணும். ஆமா மாமா, அத்தை சொல்றது கூட உண்மைதான். இந்த காட்டு வழியா போற எவ்வளோ ஜனங்களோட பசிய தீக்கிற கடமை நமக்கு இருக்கு. இந்த மரத்துக்கடியிலே பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டை இன்னும் பெருசாக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி. இன்னைக்கே நான் நம்ம ஊருக்கு போய் அங்க மேஸ்திரிங்களை வீடை கட்டுறதுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாத்தையும் கொண்டு வரேன். இப்படி அரவிந்த் போய் அவரோட கடன் எல்லாம் அடைச்சிட்டு அங்க வீடு கட்டுறதுக்காக தேவையான எல்லா பொருளுங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரீ ஹவுஸ் கிச்சனுக்கு இன்னும் அழக பூட்டுற மாதிரி அழகு செஞ்சாங்க. போட்ட துணியோட காட்டுக்கு வந்த அந்த மாமியார் மருமக அவங்க திறமையால இன்னைக்கு ஜெயிச்சு நின்னாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல அழகான வீட்டை கட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பொம்பளைங்க நினைச்சா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வேணாலும் ஜெயிச்சு வரலான்னு அவனி, அனுசூயை அம்மா நிரூபிச்சு காட்டினாங்க.